படம் எப்படி இருக்குங்கண்ணா? நல்லா இருக்குங்களா? ஆனால் படம் எப்படி இருக்குண்ணா? படம் நல்லா இருக்கு. ஓகே. படம் எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஓகே. படம் எப்படி இருக்குண்ணா? வேற லெவல் ப்ரோ. மணியண்ணன் எப்படி நடிச்சிருக்காரு? செம்மையா. படம் எப்படி இருக்குண்ணா? சூப்பர். மணியண்ணன் எப்படி நடிச்சிருக்காரு? எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்குமா? சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருக்குக்கா? படம் நல்லா இருக்கு. பாப்பா படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? படம் எப்படி இருக்கு ப்ரோ? ஹாய் ப்ரோ, படம் செம்மையா இருக்கு. ஃபுல்லா ஃபன் ஓவர்லோடெல்லாம் இருக்கு. கதையோட ஒன்லைன் சொல்ல முடியும்? கதையோட ஒன்லைன் ஒரு மிடில் கிளாஸ்ல ஒருத்தர் ஃபேமிலியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக என்னெல்லாம் பண்றாரு. கடனே வாங்கக்கூடாதுன்னு இருக்கிறாப்புல, கடனும் வாங்கிடுறாப்புல, கடன் அடைக்கிறதுக்கு எப்படி போறாரு, அதுதான் கதை. உங்க பேர்? என் பேர் மதன் குமார் ப்ரோ. இங்கே தான் நம்ம தாந்தனோட பொண்ணாரில் தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம காமெடி, சிரிச்சு சிரிச்சு செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ஸில் லைட்டாக டல்லான மாதிரி இருந்துச்சு, ஆனால் செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஃபேமிலி. ஃபைனல் அவர் அந்த குழந்தை கூட பேசுகிற கான்வர்சேஷனு, அவர் அந்த தன்மானத்தை விட்டு கொடுக்காத மேட்ரு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. கடைசியில் அந்த காரு சீனு, முக்கியமாக அந்த நக்லேட்ஸ் டீம் ஒரு காமெடி பண்ணுறாங்க, செம்ம ஃபன்னாக இருக்குது. சிரிச்சு சிரிச்சு கண்ணில் தண்ணியெல்லாம் வந்துருச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம், செம்ம ஒர்த்து படம். பொங்கலுக்கு வந்திருக்கணும் ப்ரோ, வந்து தான் செம்ம மாசாக இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. உங்கள் பேர்? என் பேர் லோகேஷ், நம்ம கரூர்காரங்க ப்ரோ. இந்த படத்தில் மணிகண்டன் சாரோட ஃப்ரெண்டாக சிம்சனாக பண்ணியிருக்காருல முத்தமிழ், அவர் நம்ம கரூர்கார பையன், தின்னப்பா நகர் தான், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோட ஃபர்ஸ்ட் படம். அக்லைட்ஸ் டீம்லேயே நமக்கு எல்லாரும் நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். படம் சூப்பராக இருக்குது. அவங்க சேனலில் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மணிகண்டன் சாரும் குறிப்பாக சொல்லுமா குரு சோமசுந்தர் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மணிகண்டன் சார் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. என்டையர் டீமுமே அப்படியே ஒரு சேனலில் அந்த ஒரு 30 நிமிஷம் 15 நிமிஷம் என்ன வீடியோ பார்ப்போம், அது ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சீன் அந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் தான்? நான் என் ஃப்ரெண்டு வர எல்லா சீனுமே எனக்கு பிடிச்சிருக்கு சார். குறிப்பாக சோமசுந்தரன் சார் ஸ்கோர் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லா சீனுமே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அதாவது எமோஷனலாக கொண்டு போய் ஒரு கிராஃப் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அந்த அவங்க வீடியோவில் அப்படி தான் இருக்கும். ஒரு சோஷியல் கண்டென்ட் இருக்கும், ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு காமெடி இருக்கும், சினிமாவுக்கு தேவைப்படுற சில விஷயங்களும் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு பர்ஃபெக்ட் ஃபிலிமாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2025ல் இது வரைக்கும் இப்படி ஒரு படம் வரல. கமர்ஷியலாக எத்தனை படம் வேணால் வரலாம், இந்த படம் ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம். சினிமாவை லவ் பண்ணுற எல்லாருமே பார்க்கலாம், சினிமாவை ரசிக்க தெரிஞ்ச எல்லாருமே பார்க்கலாம். குறிப்பாக அக்லைட்ஸோட ஃபேன்ஸுக்கு அது எல்லாமே அவங்க தான், அவங்க அதை கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்.